யாப்பனக்கணத்தையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டவன். எல்லா வகையான பாட்டும் எழுதுவான். நீங்கள் எழுதக்கூடிய சிந்து கன்னிகள்லாம் கூட எழுதுவான். சில கவிதையை எழுதி வச்சுருக்கேன், அதை எழுதி வச்சுருக்கிறான். அதை புத்தகமாக போடணும்னு நினைக்கிறான். உங்கள்கிட்ட வாழ்த்துறை வாங்கணும்னு நினைக்கிறான். அதான் படித்து பார்த்து நல்லா இருந்தால் ஏதாவது 4 வரி எழுதி கொடுங்க. தேனைப்போல் இனிக்கின்ற பெண்ணே என்றேன், தெவிட்டுகின்ற பொருளானான் என்று கேட்டாள். வானத்து முழுநிலவே என்று சொன்னேன், வந்து வந்து தேய்ந்தடியும் பொருளா என்றாள். தெலுங்கில் போட்ட ஒரு பாட்டை அப்படியே கொடுத்தார். என்னென்னா, லலித பிரியே கமலம் அப்படிங்கிற, லலித பிரியே கமலம் அப்படின்னு வரும். அந்த டியூனுக்கு தகுந்தாப்புல, இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அடைக்குது, மனதில் சுகம் வரும் மாலை இது அப்படின்னு வரும். ஹிட்டான பாட்டு. இதழில் கதை எழுதும் நேரம் இது, அதுதான் ஹிட். டிவி எல்லாத்துலேயும் போடுவாங்க. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒன்றும் இல்லை. 2011 எடுத்தது எங்கள் அதிமுக ஆட்சியில் கொடுக்கவே இல்லை. 2021 இவங்க ஆட்சி, திமுக ஆட்சி வந்த ஒரு பாட்டு தான் பவுனும் 10 வருடம் எழுதி எனக்கு அந்த விருதை கொடுத்தாங்க. எனக்கு தூக்கம் வரலைங்கிறத உலகமெல்லாம் தெரியப்படுத்தியவர் கவிஞர் வைரமுத்து தான். குமுதம் பத்திரிகையில் ஒரு கேள்வி பதிலாக எழுதி எல்லாருக்கும் தெரியும்படியாக செஞ்சார். இப்போ நம்ம கங்கை அமரனோட கவித்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நல்ல கவிஞர், நல்ல கவித்துவம் உள்ளவர் தான். நல்ல பாடல்களை நிறைய எழுதியிருக்காரு. இந்த பாட்டு முத தேசிய விருது பெறுவது, ஜானகி தேசிய விருது பெறுவதற்கு காரணமாக இருந்தது இப்போ கங்காவரம் எழுதின பாட்டு தானே. செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. இது ஒன்றே போதுமே. அவர் தேசிய அளவுக்கு அவருக்கு அந்த அம்மா கொண்டு போனதில்லை. அது மாதிரி பல பாடல்கள் நிறையா எங்களுக்கெல்லாம் கூட எடுத்துலாம் கொடுத்துருக்காரு சில அடிகள்லாம். இது எங்கள் தம்பி தங்க கம்பின்னு ஒரு படம், டைரக்டர் கே. சங்கர் டைரக்ட் பண்ண படம், விஜயகாந்த் நடித்த படம். அதில் ஒரு சிச்சுவேஷன், அது தாய்க்குலத்தை பாரடா இது சத்தியத்தின் தேரடான்னு ஒரு பாட்டு வரும். அதில் சரணத்தில் வர்றது ஏதோ ஒரு வரி அவர் தான் சொன்னார். அது எனக்கு திடீர்னு ஞாபகத்துக்கு இல்லை. அது அந்த பல்லவி நான் எழுதினதான். சரணத்தில் ஏதோ சொன்னார். அப்படி பல கவித்துவமும் உள்ளது, இசைப்புலமையும் கவிப்புலமையும் உள்ளவர் அவர். அது மாதிரி தான் அவர் அண்ணன் இளையராஜாவும். கங்கை வர்ணம் மிகச்சிறந்த நல்ல மனிதர், நல்ல பண்பாளர். இப்போ இந்த உலகநாயகன் கமலஹாசனோட பணியாற்றிய அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கமலஹாசன் படம், அதில் நான் பல படங்கள் எழுதியிருக்கேன். முதல்ல உணர்ச்சிகள்னு ஒரு படம் ஆர்சி சக்தி டைரக்ட் பண்ணார். முதல் அதில் கதாநாயகன் அவர் தான். ஆமாம், கதாநாயகன் அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஆனால் படம் வெளியே நீண்ட காலம் ஆகிப்போச்சு கமலஹாசன் படம். அதுக்கப்புறம் பல படங்கள், இப்போ சத்யா மூவிஸ் காக்கி சட்டைன்னு ஒரு படம், பட்டுக்கண்ணும் தொட்டுக்குள்ள ஒட்டிக்கொள்ளும் பாட்டு. அது மாதிரி காதல் பரிசுன்னு ஒரு பாட்டு, காதல் பரிசுன்னு ஒரு படம். அதில் காதல் மகராணி கவிதை பூவிரித்தாட்டு. அது மாதிரி உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம். அதில் உன்னால் முடியும் தம்பியில் ஒரு பாட்டு, ஹிட்டான பாட்டு. அந்த பாட்டு எப்படின்னா, நான் பள்ளியில் படிக்கும்போது, சிவகங்கை அரசர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பாரதியார் விழா நடத்தினோம். இப்போ பாரதிதாசனை தான் அழைச்சிருந்தோம் பாரதியாரை பற்றி பேசுகிறதுக்கு. அப்போ பாரதியாரை பற்றி பல கருத்துக்களை சொல்லிவிட்டு பேசினார். அதையெல்லாம் சொன்னால் நேரம் ஆகும். அப்போ அந்த விழா முடிஞ்ச, அதாவது அதையும் சொல்லிடுறேன், தெரியாதவங்களுக்கு தெரியணும்ல. பாரதியாரை பற்றி சொல்லும்போது, பாரதியாரை யாராவது விருந்துக்கு அழைத்தால் நம்ம மாதிரி முன்னால் இலை போட்டு சாப்பிட மாட்டாராம். பக்கவாட்டில் இலை போட்டு சோறு குழம்பு இதெல்லாம் கூட்டில் வச்சுட்டு போன ஒரு பாடு. அதை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே போட்டு கொடுவாராம். ஏன்னா முன்னால் இலை போட்டு சாப்பிட்டா சாம்பார் ஊட்டுவேன், மோர் ஊட்டுவேன், எல்லாம் ஊட்டுவான். அப்போ குனிந்து பிசைந்து சாப்பிடணும். அப்படி குனிந்து பிசைந்து சாப்பிட்டா அந்த சமையற்காரனுக்கு அது தலைவணங்குவதாக ஆகிவிடும். அது நம்ம சுயமரியாதைக்கு இழுக்கு என்று கருதிய பாரதியார் பக்கவாட்டில் இங்கிட்ட ஒருத்தர் இருப்பார்ல, பக்கவாட்டில் இப்படி நீளமாக இலையை போட்டு சோறு வச்சுட்டு போக சொல்லுவாராம். பார்த்து ஒரு முறை அதை பார்த்துட்டு அப்புறம் பார்க்க மாட்டாராம், அப்படியே அள்ளி பயிற்சி போட்டுக்கொள்வார். பாரதிதாசன் சொல்லும்போது என்ன பிள்ளைத்தனமான குறும்பு விளையாட்டாக இருக்குன்னு நாங்கள்லாம் சிரித்தோம்.
அப்படி நினச்சி மனதுக்குள்ளே நினச்சான். அதுக்கப்புறம் எனக்கு பாரதிதாசன் விருது எம்ஜிஆர் 1981 கொடுக்கும்போது இந்த நிகழ்ச்சியை நாவலர் நெடுஞ்செழியன் பேசினார். பாரதியாரை பற்றி இந்த கருத்தை என்கிட்ட சொல்லியிருக்கிறார்னு பேசினார். அப்போ தான் எங்கள் பள்ளியில் அவர் பேசுகிற நினைவுக்கு வந்தது. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் நாராயணன் சேர்வைன்னு பேர். அவர் அறையில் பாரதிதாசன் இருந்தார். அப்போ நான் கவிதைகள்லாம் எழுதி வச்சுருந்தேன். எங்கள் தமிழாசிரியரில் ஒருவர் தட்சிணாமூர்த்தி புலவர் என்பவர் என்னை அழைத்து கொண்டு போய் பாரதிதாசன்ட்டு அறிமுகப்படுத்தி, இவன் எங்கள் மாணவன், பெயர் முத்துலிங்கம், யாப்பனக்கணத்தையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டவன், எல்லா வகையான பாட்டும் எழுதுவான், நீங்கள் எழுதக்கூடிய சிந்து கண்ணிகள்லாம் கூட எழுதுவான், சில கவிதைகள் எழுதி வச்சுருக்கேன், அதை எழுதி வச்சுருக்கிறான், அதை புத்தகமாக போடணும்னு நினைக்கிறான், உங்கள்கிட்ட வாழ்த்துறை வாங்கணும்னு நினைக்கிறான், அதான் படித்து பார்த்து நல்லா இருந்தால் ஏதாவது 4 வரி எழுதி கொடுங்க, பயன்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதிலுக்கு காத்திருக்காமல் நோட்டை வாங்கி அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டார், கவிதை எழுதி நோட்டை. அப்போ தலைமை ஆசிரியர் நாராயணன் சரி, ஆமாம் நம்ம பையன்தான் நல்லா எழுதுவான், பார்த்து எழுதி கொடுங்க அப்படின்னார். உடனே 20 நிமிஷம் படித்தார் பாரதிதாசன் என்னுடைய கவிதைகள் நோட்டு. அதில் 2 கவிதையை பாராட்டினார். அதில் ஒரு கவிதை தான் காதலன் காதலியும் பேசுகிறது மாதிரி அல்லது கணவன் மனைவி பேசுகிறது மாதிரி ஒரு தலைப்பு. தேனை போல் இனிக்கின்ற பெண்ணே என்றேன், தெவிட்டுகின்ற பொருளானான் என்று கேட்டாள், வானத்து முழுநிலவே என்று சொன்னேன், வந்து வந்து தேய்ந்தடியும் பொருளா என்றாள். முகில் போல கூந்தல் என்றேன், என் கூந்தல் போல் முகிலுக்கு மனமுண்டா என்று கேட்டாள். நகம்போல பவளம் என்றேன், என் நகம்போல் நறுக்கிவிட்டால் வளர்வதுண்டோ பவளம் என்றாள். கற்கண்டு நீ என்றேன், எறும்பும் ஈயும் கடிக்கின்ற பொருளானான் எனச் சினந்தாள். கற்றவளே நீ எனது கண்கள் என்றேன், கண்ணென்றால் நான் என்ன கருப்பா என்றாள். தாமரைப்பூ முகம் என்றேன், கதிரோன் மேற்கே சாய்ந்து விட்டால் அப்பூவும் வாடும் என்றாள். மாமகளே உன் பற்கள் முல்லை என்றேன், மணிவண்டு மொய்த்திடுமோ பல்லில் என்றாள். முறுக்க விழுந்த ரோஜாப்பூ எழில் மின்னும் கண்ணாடி கன்னம் என்றேன், இதில் உங்கள் முகம் பார்க்க முடியாதென்றாள். பழம் போல உதடென்றேன், உதட்டில் வந்து பறவை இனம் கொத்திடுமோ எனச் சிரித்தாள். முறுக்க விழுந்த ரோஜாப்பூ கன்னம் என்றேன், முப்பொருளா நான் என்று முறைத்து பார்த்தாள். திருமகளே உன் அங்கம் தங்கம் என்றேன், தேகம் என்ன நகை செய்யும் பொருளா என்றாள். மங்கை உன்னை எவ்வாறு புகழ்வதென்றேன், மடந்தையரை வர்ணிக்க தெரிந்திடாது, நங்கையர்பால் கேட்பதற்கு வெட்கமில்லை, நானிடத்தில் நீங்கள் ஒரு கவியா என்றார். இது இன்னொரு 4 வரையும் வரும், அது திடீர்னு ஞாபகத்துக்கு வரல. இந்த கருத்தை வச்சு தான் அந்த படத்தில் உன்னால் முடியும் இந்த படத்தில் பாட்டு எழுதினேன். அது இளையராஜா மியூசிக்கு. தெலுங்கில் போட்ட ஒரு பாட்டை அப்படியே கொடுத்தார். என்னென்னா லலித பிரியே கமலம் அப்படிங்கிற, லலித பிரியே கமலம் அப்படின்னு வரும். அந்த டியூனுக்கு தகுந்தாப்புல இதழில் கதை எழுதும் நேரம் இது, இன்பங்கள் அடைக்குது, மனதில் சுகம் வரும் மாலை இது அப்படின்னு வரும். ஹிட்டான பாட்டு. அதில் இந்த நான் எழுதின கவிதையில் உள்ள சில கருத்துக்களை அதில் வச்சேன். இது பாட்டு கூட எப்படி நினைவுக்கு வந்ததுன்னா, இப்போ நான் பாண்டி பஜார் நடந்து போகும்போது கவிஞர் சுரதாயத்தாப்பில் வந்தார். இப்போ நேத்தாயா பழைய பத்திரிகை எடுத்து புரட்டினேன். அதில் 1968 முத்தாரம் பத்திரிகையில் நீ எழுதினியே, நீயும் ஒரு கவிஞனான், ஒரு காதல் கவிதை கேள்விப்பதி மாதிரி, அது நல்லா இருக்கியா, சினிமா பாட்டில் கூட நீ வைக்கலாம்பியா, கேள்விப்பதி நல்லா இருக்கும்பியா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த சிந்தனை வந்தது. டியூனுக்கு தகுந்தாப்புறம் நான் எழுதினேன். அதில் பூவை உந்தன் கூந்தல் கார்மேகம் என்றே நான் சொல்வேன் கண்ணான்னு வரும். பாவை எந்தன் கூந்தல் வாசம் யாவும் அந்த மேகம் தனில் ஏது நீ சொல்வாய் கண்ணா அப்படின்னு வரும். நாளும் நிலவது தேயுது மறையுது நங்கை முகமனை ஆறுது. அதில் அந்த கவிதையில் உள்ள கருத்து தான். அதில் எல்லா கருத்தையும் வைக்கலை, சில கருத்து மட்டும் வச்சேன். இது அந்த பாட்டு ஹிட்டான பாட்டு. அதுக்கப்புறம் விரும்மாண்டின்னு ஒரு படம். அந்த படத்தை நான் பாட்டு எழுதுறதுக்கு காரணம் இளையராஜா தான். அவர் தான் கூப்பிட்டு எழுத சொன்னார். அதில் எல்லா பாட்டும் நான் தான். ஆமாம், ஒரே ஒரு பாட்டு கமலஹாசன் எழுதினது. அதுதான் ஹிட். டிவி எல்லாத்துலேயும் போடுவாங்க. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒன்றும் இல்லை அதுதான் அடிக்கடி போடுவான். மற்ற பாட்டு கூட விரும்மாண்டி அது மாட விளக்கு யார் உன்னை தெருவோரம் செண்டியரே அவரை என்ன மற்ற பாட்டு போடுறேன் நான் தான் எழுதுனேன். இப்போ நீங்கள் எழுதின பாட்டிலே உங்களுக்கு விருது கிடைக்கிறது காரணமாக இருந்த பாட்டு என்ன பாட்டுங்க? அது கிழக்கே முறையில் படத்தை வரக்கூடிய பாட்டும்,
வயசு பொண்ணு படத்தில் வரக்கூடிய பாட்டும் முதல்ல கிடைச்சது. கிடைக்க போகிற படம் பாட்டு எல்லாருக்கும் தெரியும், மாஞ்சோலை கடிதானா. அது மாதிரி வயசு பொண்ணுன்னு ஒரு படம், அதில் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து நீ நடந்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அது இந்த பாட்டு முழுக்க முழுக்க எழுதி டியூன் பண்ண பாட்டு. எது? காஞ்சி பட்டுடுத்தி பாட்டு. ஒரு வரி கூட வார்த்தை கூட மாற்றாமல் டியூன் பண்ணார் விஸ்வநாதன். நான் இது ஜெமினி ஸ்டுடியோ இருக்கும்போது டைரக்டர் கே சங்கருடைய எடிட்டிங் அறையிலிருந்து தான் எழுதினேன் பாட்டை. மொத்தம் இங்கே ரெண்டு மணி நேரத்தில் இங்கே எழுதினேன். விஸ்வநாதன் கொடுத்தா அவர் 3/4 மணி நேரத்தில் இசையமைச்சிட்டார், 2 விதமாக போட்டார். அப்போ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்தின் ஃபைனான்சியர் இவர் சடையப்ப செட்டியார் வந்தார். அவர் தான் எம்ஜிஆர் படம் மீனவனம்லாம் தயாரிப்பார், அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். வந்தார் சடையப்ப செட்டியார். டியூனை கேட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கே டியூனு, இதில் முத்தனியா இன்னொரு பாட்டு எழுதியிருந்தார், அதோ ஒரு செங்கோட்டை, இதோ ஒரு தேன்கோட்டை, ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் நான் உன் வேட்டைன்னு எழுதியிருந்தார். அது மாதிரி தான் வேகமாக இல்லையே, ரொம்ப ஸ்லோவாக இருக்கே, அதனால் வேறு பாட்டு எழுதுங்க, முத்தனியத்தை வச்சு எழுதுங்க, இல்லைன்னா வேறு டியூன் போட்டு எழுதுங்கன்றார். உடனே விஸ்வநாதன் சொன்னார், அதாவது விஸ்வநாதன் எம்எஸ் விஸ்வநாதன், செட்டியார் இந்த பாட்டை நீங்கள் ஓகே பண்ணி காட்டுங்க, ஓகே பண்ணுங்கள், நான் ஹிட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாரு. சொன்னது மாதிரி அந்த பாட்டு ஹிட் ஆமாம், 4 வாரம் தான் படம் போச்சு. இந்த பாட்டு அது ரொம்ப ஹிட்டான பாட்டு. அது மாதிரி எங்கள் ஊர் ராசா சொன்னால அது 6 நாள் தான் ஓடிச்சு. அந்த பாட்டுனால தான் அந்த படத்துக்கு பேர். அது மாதிரி இந்த பாட்டுனால தான் அந்த படத்துக்கு பேர்னு சொல்ல முடியாது. இந்த படம் அதில் இந்த பாட்டு நல்ல பாட்டு. இந்த பாட்டுக்கும் இந்த கிழக்கே போகையில் மாஞ்சோலை கடிதான பாட்டுக்கு தான் முத 1977ஆம் ஆண்டு 77-78க்கு என்னை சிறந்த பாடலாசிரியராக தமிழக அரசு தேர்ந்தெடுத்தது. அதற்கு அடுத்து ராமராஜன் நடித்த படம் மேதைன்னு ஒரு படம், அது தினா மியூசிக்கு. அதில் சிங்கங்களே என்னுயிர் தங்கங்களேன்னு ஒரு பாட்டு ராமராஜன் பாடுற மாதிரி, அது சிறந்த பாடலாசிரியராக 2011ஆம் ஆண்டில் தமிழக அரசு என்னை தேர்ந்தெடுத்தது. 2011 எடுத்தது அங்கே அதிமுக ஆட்சியில் கொடுக்கவே இல்லை. 2021 இவங்க ஆட்சி, திமுக ஆட்சி வந்த ஒரு பாட்டு தான் பவுனும் 10 வருடம் கழித்து எனக்கு அந்த விருதை கொடுத்தாங்க. அதான் தமிழக அரசு சிறந்த பாடலாசிரியருக்கான விருது, சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை நான் 2 முறை பெற்றிருக்கேன். ஆமாம். இப்போ இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 60 வருஷமாக இந்த கலைத்துறைக்கும் சரி இல்லை அரசியலும் சரி உங்கள் பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த தமிழ் துறைகளும் சரி இல்லை தமிழ் சமுதாயம் உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கொடுக்குறாங்களா? தமிழ் அங்கீகாரம் கொடுக்குறதுனா எப்படி, எதை வச்சு சொல்றிய? உங்களுக்கான ஒரு இடம் இந்த இவ்வளவு 60 ஆண்டு காலம் அது நான் மற்ற கவிஞர்களை போய் விளம்பரப்படுத்தி கொள்வதோ அல்லது விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ எனக்கு கிடையாது. போகிற வழியில் எழுதிட்டு போவேன், அப்போ ஏதாவது பாராட்டுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 82 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 83 வயசு ஆயிடுச்சு. இப்போ நைட்டில் உங்களால் சரியாக தூங்க முடியல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமாய்யா, ஒரு 20 வருஷமாக நான் தூங்கலை. இப்போ தான் 6-7 மாதமாக தூக்க மாத்திரை போட்டுக்கிறேன், கொஞ்சம் பாதி அது போட்டால் தான் தூக்கம் வருது. இல்லை கொஞ்சம் தூக்கம் மாதிரி இருக்குது, தூங்குறேன்னு நினச்சிக்கிறேன். அது 4 மணிக்கு விடிய கால 4 மணிலேருந்து ஒரு 2 மணி நேரம் தான் தூக்கம் வர்றது மாதிரி இருக்குது. அதுதான் அதனால் உடம்பு வெளிஞ்சிக்கிட்டு போகுது. வேறு எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, சுகர்லாம் கிடையாது. 83 வயதாச்சு, சுகர்லாம் கிடையாது. நடந்து போவேன், எல்லாம் போவேன். ஆனால் இந்த தூக்கம் வராது தான் எனக்கு உடல் வெளியே கொடுக்குது. அதனால் குரல் கூட சில நேரத்தில் இறங்கி போகுது மேடையில் பேசும்போது. அதுக்காக இது வீட்டில் இருக்கும்போது தேவாரம் திருவாசம் ஏதோ ஒன்று ஒரு 1/2 மணி நேரம் கத்தி பேசிக்கிட்டே இருப்பேன் நான், குரல் சரியாகிறதுக்கு கூட. ஆமாம். இப்போ இன்றைக்கி நான் ஒன்றும் பண்ணலை, ஆனால் சளி இருக்குது, அதனால் எப்படி இருக்குன்னு தெரியலை. அதனால் இன்றைக்கி வந்துட்டேன். எனக்கு தூக்கம் வரலைங்கிறத உலகமெல்லாம் தெரியப்படுத்தியவர் கவிஞர் வைரமுத்து தான். குமுதம் பத்திரிகையில் ஒரு கேள்வி பதிலாக எழுதி எல்லாருக்கும் தெரிய முடியாது செஞ்சார். உடனே பல சேனல்கள்லாம் தூங்குறது இல்லையாமே, அதை பற்றி பேட்டி கொடுங்க அப்படின்னா, நான் ஒருத்தனுக்கு தூக்கம் இல்லைன்னா அதுக்காக ஒரு பேட்டியாக கொடுக்குறது என்னையா நீங்கள், அதெல்லாம் பேட்டியெலாம் கொடுக்க முடியாது. அவரே சொல்லியிருக்காரு, தூங்காமல் இருக்கக்கூடிய கவிஞர், அதனால் எந்த சோர்வும் அதே நேரத்தில் அவருக்கு இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு அவங்ககிட்ட பேட்டி? ஏதாவது சோர்வு இருக்குது, அதனால் ஒன்றும் வேலை செய்ய முடியலான்னு தானே எதனாலேன்னு சொல்லலாம் எப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு.
அதனால் நான் பேட்டி கொடுக்க மறுத்துட்டேன். இப்போ இந்த தமிழ் சமூகம் உங்களை எப்படி நினைவில் வச்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு இப்போ எப்படி ஒரு கலைத்துறையில் சினிமா துறையில் ஒரு 50 ஆண்டுகள் பணியாற்றினா அதுக்கான ஒரு விழா எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு விழா எடுக்கணும் இல்லை மற்ற ஒரு கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா? இல்லை, இப்போ ஒன்று பண்ண போகிறோம்பையா. இப்போ என்னுடைய புத்தகம், அதாவது நான் இதுவரையும் 13 புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் காற்றில் விதைத்த கருத்துன்னு ஒரு புத்தகம், மேடைகளில் நான் பேசிய இலக்கிய சொற்பொழிவு. அதுக்கு தான் தினத்தந்தி ஆதித்தனார் விருது ₹1,00,000 கிடைச்சது 2018. இப்போ என்னுடைய திரை இசை பாடல்கள் 4ஆம் பதிப்பு போடுறார் நெல்லை ஜெயந்தா. இதையும் சேர்த்து நான் சினிமாவுக்கு 73 வந்தேன்ல, இப்போ 50 வருஷம் ஆச்சு. அதை சேர்த்து ஒரு விழாவாக வைக்கணும்னு நினச்சிருக்கோம். திருமணி வைத்தியநாதன் கூட ஒரு முறை சொன்னார், இவ்வளவு பாட்டு எழுதியிருக்கே, நான் தான் எல்லா பாட்டும் கேட்டேன், ஒரு இத்தனை ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்க வேண்டாமா அப்படின்னாரு. அதை ஒன்று ஏற்பாடு பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கு. திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அந்த பதிப்பகத்தின் சார்பாகவும் விழா நடத்துகிறதாக இருக்கும். அந்த 4ஆம் பதிப்பு இப்போ தான் சில பாடல்களை சேர்த்து கொடுத்துருக்கேன். நேற்று தான் ப்ரூஃப் கொடுத்தாங்க, திருத்தி கொடுத்துருக்கேன். எப்படி என்னுடைய பிறந்த நாள் மார்ச் 20/3/1942 பிறந்தேன். அது அன்னைக்காவது அதுக்கு முன்னாலேயாவது நடத்தலாம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விழா